பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம பழனி ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருக்காங்க. மச்சானை விட்டு நம்ம தனியாக போய் கடை நடத்துறதா, அது நடத்துறதா இல்லையா, அது நல்லதா கெட்டதா, மச்சானை கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, அட என்ன மாமா முகத்தை வாடை போட்டு வச்சுருக்க, தொழில் தொடங்க போகிறேன், சந்தோஷமாக இருமாமா அப்படின்னு சொல்லவும், இல்லைடா எனக்கு இந்த கடையை விட்டு போகிறதுக்கெல்லாம் விருப்பமே இல்லைடா. என் அண்ணனுங்க தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறானுங்க. ஆனால் எனக்கு மச்சாங்கூடே இருக்கிறதுல தான் சரவணா எனக்கு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அட என்னம்மாம்மா இந்த கடையில் தினமும் நீ அப்பா கிட்ட திட்டு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் கண்டவங்க பண்ண தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்த்து சொல்கிறாங்க. மயில் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருமாம்மா நீ தைரியமாக இருக்கணும், அடுத்த கட்ட முடிவு நீ ஒரு தொழில் தொடங்குற, அது சந்தோஷமான விஷயமாம்மா. வாழ்க்கையில் படிப்படியாக நீ முன்னேறி சொந்த காலில் நின்று சந்தோஷமாக இருக்கணும், நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணுமாம்மா. அது மட்டும் இல்லாமல் கடையில் அப்பா எம்பிட்டு உங்களை திட்டுவாங்க, அம்பிட்டு வேலையும் செஞ்சாலுமே நீங்கள் திட்டு வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் கல்லாவில் பணம் காணாமல் போச்சு, அதை எடுத்தவங்க ஒருத்தர், நீ பழிய சுமந்துக்கிட்டு இருக்க, இப்படி நிறைய உனக்கு இந்த கடையில் இருக்கிறப்போ கஷ்டம் வருதுமாம்மா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கடையை தனியாக திறக்கிறதுல எனக்கு முழு சம்மதம், எனக்கு பரிபூர்ண சம்மதம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாம்மா. ஏன்னா நீ இந்த கடையில் இருந்து எவனோ பண்ணுற தப்புக்கெல்லாம் நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம்ல, அதுக்காக தான் மாமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சரவணா, அப்படிலாம் நான் இப்போ வரைக்குமே நினச்சதே இல்லைடா. மச்சான் என்னை எம்பிடு தான் திட்டினாலும் மச்சான் கூடயும் அக்கா கூடயும் இருக்கணும் தான் எனக்கு ஆசையே. தனியாக தொழில் தொடங்குறத பற்றி நினச்சாவே ஒரு மாதிரி இருக்குடா சரவணா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு மாமா, அதெல்லாம் நீ எதுவுமே நினைக்கக்கூடாது, புதுசாக தொழில் தொடங்குற, எனக்கு ட்ரீட் வைக்கணுமாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் மாமா எனக்கு ட்ரீட்டெல்லாம் வைக்க மாட்டியா, எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் அப்படியெல்லாம் இல்லைடா, கண்டிப்பாக உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மயில் இருந்துட்டு, அது சித்தப்பா உங்ககிட்ட ஒரே விஷயம் கேட்டுக்கிறேன். இப்போது சரவணன் மாமாவுக்கு நீங்கள் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கும் ட்ரீட் வைக்கணும். ஆமாம், ட்ரீட் வைக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுடுறாங்க. இதை கேட்டதுமே பழனிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. சரவணன் பயங்கரமாக திட்டுறாங்க மயிலை. ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, காசு இருக்கா இல்லையான்னு நீ எதுக்காக கேட்குற, என் மாமாவுக்கு இல்லை அப்படின்னா நான் லட்சம் கூட கொடுத்து உதவுவேன், உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க. மயில் சைலண்ட் ஆகிடுறாங்க. பழனி இருந்துட்டு, இல்லைடா மாப்பிள்ள, மயில் சொல்கிறதும் கரெக்டு தானே, என்கிட்ட ஒரு ரூபா கூட வக்கில்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மாமா, அதெல்லாம் முன்னாடி வரைக்கும், இனிமேல் நீங்கள் சொந்த காலில் நிற்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது அத்தைக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு நீ எல்லாமே வாங்க போகிற, நீ எல்லாமே சொந்த காலில் வாங்க போகிற மாமா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட உன் காசுலேருந்து, நீ கஷ்டப்பட்ட காசுலேருந்து எடுத்து எனக்கு வாங்கி கொடுப்ப மாமா. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்போ அமைய போகுது, நீ எதை நினச்சும் கவலைப்படாத மாமா. அதே ஒரு பேக்கு, அதை சொல்கிறத நினச்சி நீ எதுக்கும் வருத்தப்படாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, சரிடா சரவணா, எனக்கு 2 டெலிவரி இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், கடையிலே கொஞ்சம் பொருளெல்லாம் அடுக்க வேண்டியது இருக்குது, நீயும் மயிலும் அடுக்கி வைங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம பழனி அதாவது டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போது மயில் ஏமாம்மா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு கேட்குறாங்க. ஏமாம்மா இப்படி கத்துறீங்க, என்னை பார்த்தாவே உங்களுக்கு ஆகவே மாட்டேங்குது, நான் உங்கள் பொண்டாட்டி மாமா, என்னைக்கு தான் நீங்கள் என்கிட்ட ஒழுங்காக பாசமாக பேசுவீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது என்றைக்குமே நடக்காது, ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொய்க்காரி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு உன் கூடவே இருந்தேன் அப்படின்னா நீ சொல்கிற பொய்யெல்லாம் பார்த்து நானே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவேன், அது மட்டும் இல்லாமல் பைத்தியமாக கூட மாறிடுவேன். ஏன்னா உன்னை என்னால் யார்கிட்டையுமே சொல்லி உன்னை மாட்ட விட முடியலையே. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எத்தனை வயசுன்றதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் திருட்டு வேலை பண்ணுற, நீ எவ்வளோ பொய் சொல்கிற, அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஒட்டுமொத்தமாக ஆதாரத்தோட அப்பாக்கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயுமே காட்டி உன்னை வீட்டை விட்டு துரத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் என் உலகம்னு சொல்லி நான் இருக்கேன், நான் என்னம்மாம்மா பொய் சொன்னேன், ஒரே ஒரு பொய் தான், நான் படித்தேன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒரு அம்புட்டு குத்தம்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒழுங்காக பேசுறதுக்கு கூட கிடையாது, இப்படி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரி மாமா, உங்ககிட்ட நான் கேட்க வந்ததை கேட்குறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் கேட்குறாங்க. அது வந்து மாமா இப்போது செந்திலுக்குமே கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. அவங்களுமே தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போது கதிருமே ட்ராவல்ஸு வச்சுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த கடை தானே, இந்த கடைக்கு சொந்தக்காரன் நீங்கள் தானே மாமா. பேசாமல் மாமா பேரில், அதான் பாண்டி மாமா பேர்லேருந்து இந்த கடையை உங்கள் பேருக்கு மாற்றிக்கோங்க. அப்படி இல்லைனா என் பேரில் மாற்றிக்கலாம் மாமா. இனிமேல் இந்த கடை நம்மளுது மாமா. உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அடைச்சி வாய மூட்ரி. என்ன உனக்கும் எனக்கும் இந்த கடை சொந்தமா? ஓ, நீ எம்புட்ரி கஷ்டப்பட்டிருக்க இந்த கடைக்காக. என் அப்பா ரத்த வேர்வை சிந்தி இந்த கடையை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்காரு. அவர் எம்புட்டோ கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா இந்த கடையை இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வரத்துக்காக. நீ இப்போ வந்தவ சாதாரணமாக இந்த கடை நம்ம பேருக்கு எழுதிக்கலாமான்னு சொல்லி சொன்னதும் உன் பேரில் நான் எழுதி வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், வாடி வா. அப்போது உன்னுடைய பிளானே இந்த கடையை உன் பேருக்கு மாற்றணும். எல்லா சொத்தையும் சுருட்டி நீ வளைச்சி போடணும்னு நினைக்கிற. அது மட்டும் நடக்காது. அதுக்கெல்லாம் நீ இங்கே இருந்தால் தானே கூடிய சீக்கிரமே உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாமா அதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், எல்லா உண்மையும் தெரிய வரட்டும். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்து உன் அம்மா வீட்டுக்கு அனுப்புறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. கடைக்கு கஸ்டமர் வராங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு இரு, கஸ்டமரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமே மயில் வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. இங்கே மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எங்கள் மாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு டிவோர்ஸ் கொடுத்து நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களோ. ஐயோ, நம்மளோட நிலமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. நமக்கு மாதிரி யாருக்குமே அமையக்கூடாது. ஐயோ கடவுளே, ஒரு 4 பொய்யை சொல்லிட்டு நான் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி நிம்மதி இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மயிலோட அப்பா அப்போ தான் கடைக்கு வராங்க. இங்கே நம்ம மயிலுமே என்னப்பா இம்புட்டு லேட்டாக வரீங்க, காலையிலே வர வேண்டியது தானே, அப்படி என்ன உங்களுக்கு வேலை இருந்ததாங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, நானும் பாக்கியமோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே மயில் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் மயிலோட அப்பா கிட்ட, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா. மயிலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவளோட ஆதார் கார்டு தேவைப்படுது. ஆனால் அவகிட்ட கேட்டால் எங்கேயோ வச்சுட்டேன், என் அப்பா எங்கள் வீட்டில் இருக்கா எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டா. வீடெல்லாம் தேடி பார்த்தோம், ஆனால் ஆதார் கார்டு கிடைக்கல. உங்கள் வீட்டில் இல்லை உங்ககிட்ட ஏதாவது இருக்கா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே மாப்பிள்ள ஆதார் கார்டு தானே. ஆமாம், என்ன சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க என் பொண்ணுக்கு? அப்போது என் பொண்ணு மேலே இருந்த கோவமெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சா மாப்பிள்ள? நீங்கள் சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து வாழணும் மாப்பிள்ள, அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சரவணன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஓஹோ, உன் பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்க திருட்டுத்தனத்துக்கு நீங்கள் கும்மலாக சேர்ந்து பொய் சொல்லி எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் அந்த ஆதார் கார்டு. உன் பொண்ணுக்கு இது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சரவணன் வந்து நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருப்பா மாப்பிள்ள, மயிலுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மாமா, அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன், அது உங்ககிட்ட சொன்னால் சர்ப்ரைஸாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாப்பிள்ள அது மயிலுக்கு தானே சர்ப்ரைஸ், எனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவோம். மாமா அதெல்லாம் உங்களுக்குமே அப்புறமா தெரியட்டும், ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு எங்கே மாமா இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாப்பிள்ள மயிலோட ஆதார் கார்டு இப்போது என்கிட்ட தான் இருக்குது, பேக்கெட்டில் தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஆதார் கார்டை நான் பேக்கெட்டில் போட்டுட்டு வந்தேன். மயிலுக்கு அவளுக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா, அவள் நிறைய படிச்சிட்டாளா, அதனால தான் யார்கிட்டயாச்சும் வேலை கேட்டு பார்க்கலாம். ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அவள் படித்த சர்டிஃபிகேட்டு எல்லாமே மடித்து நான் என் பேக்கெட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சிட்ருக்கேன். ஏதாவது அவளுக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாவம் அவள் படித்த படிப்புக்கு இந்த மளிகை கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ள. அதுக்காக தான் இந்த ப்ரூஃப் எல்லாமே என் கூடவே இருக்கும். எப்படியாவது மயிலுக்கு ஒரு நல்ல வேலையை, டீச்சர் வேலையோ இல்லை பெரிய ஆஃபீஸில் மேனேஜர் வேலையோ வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் எப்போவுமே இந்த அவளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே என்கிட்டயே தான் இருக்கும், என் பேக்கெட்லேயே தான் இருக்கும். எப்படியாவது அவளுக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுத்துடணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்
ஐயோ! யப்பா! இவங்கள மாதிரி நாடகக்காரங்கள நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அப்பப்பப்பா! இவங்கள பார்த்து கத்துக்கணும் போல. கத்துக்கிட்டா நமக்கு தான் அது வந்து அசிங்கம். இப்படி ஒரு விஷயத்த கத்துக்கவே கூடாது. இப்படி ஒரு குடும்பம் ஒரு தெருவுக்கு 2, 3 இருந்தா போதும். எல்லாரும் உருப்புட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதே சமயம் படிச்சிருக்க படிப்புக்கு பெரிய ஆஃபீஸ்ல மேனேஜர் வேலை, டீச்சர் வேலை. இவளுக்கு இதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, "என்ன மாப்பிள நான் மயில பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி குடுக்கணும்னு நெனைக்கிறேன். இத பத்தி உங்ககிட்ட சொன்னேன். நீங்களும் எதுவுமே சொல்லாம என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. மயிலுக்கு ஒரு நல்ல வேலைய வாங்கி குடுத்துடுறேன். நானே குடுத்துடுறேன் மாமா. உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பெரிய வேலையா நான் அவளுக்கு குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாணிக்கமும் சரி மாப்பிள்ள எப்படியோ என் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே எனக்கு நிம்மதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் உள்ள ஆதார் கார்டை எடுத்து இங்கே நம்ம சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க. சரவணனுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரிங்க மாமா எனக்கு கொஞ்சம் டெலிவரி இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே கோவில் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே தான் டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம சரவணன் வந்து போகிறாங்க. டெலிவரி பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே அதாவது அங்கே போயிட்டு பார்க்குறாங்க ஆதார் கார்டை. ஆதார் கார்டை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மயிலோட வயசு 30 அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கே இப்போது 27 முடிஞ்சு 28 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போது மயிலுக்கு 30 முடிய போகுது. ஐயோயோ நம்மளை விட 2 வயசு அதிகமாக இருக்கா. இந்த விஷயத்த மறைச்சி குடும்பமாக சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இம்புட்டு பெரிய நாடகக்கார குடும்பத்துல இருந்தா நம்ம பொண்ணு எடுத்தோமா, இந்த விஷயமெல்லாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே மனசு வருத்தப்படுவாங்களே. கடவுளே நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த மயிலு வீட்டில் இருக்கவே கூடாது. எப்படியாவது அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்து அவங்க வீட்டுக்கே அனுப்பிடணும். இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவ கூட வாழ்றதை விட தனியாகவே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு சாமியார் வராங்க. இப்போது சாமியார் இருந்துட்டு, எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சாப்பா, இனிமே உன் வாழ்க்கையில் துயரம்ன்றது இல்லவே இல்லை. இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. உன்னை விட்டு அந்த பொய்க்காரி போயிட்டா அப்படின்னா உன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாதது இன்னும் அதிகமாக இருக்குப்பா. எல்லாத்தையுமே சூதானமாக அதாவது அந்த பொண்ணுக்கிட்ட உஷாராக இரு. இல்லைனா உன்னவே தின்னு போடுவாங்க, முழுங்கிடுவாங்கப்பா, முழுங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃப்ராடுக்கார குடும்பம். எப்படியோ நீ கண் விழிச்சுக்கிட்ட, பக்குவமாக அந்த பொண்ணை உன்கிட்டேருந்து விளக்க பாரு. அப்போ தான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் அவங்க பாட்டுக்கு சரவணனை பார்த்துட்டு பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த சரவணனுக்குமே இவர் சொல்கிறதும் கரெக்டு தான். ரொம்ப நாளைக்கு மயில நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கக்கூடாது. அவள் என்ன பண்ணுறதுக்கு துணிவா. அது மட்டும் இல்லாமல் இப்போது கடையையும் எழுதி வாங்க நினைக்கணும், எழுதி வாங்கணும்னு நினைக்கிறா. வீட்டையும் எழுதி வாங்கிக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் நடுத்தெருவுக்கு கூட அனுப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் சரியான ஃப்ராடுக்கார குடும்பம். அந்த மயிலை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அப்போ தான் நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நம்மளோட குடும்பம் தான் இப்போ நமக்கு எல்லாமே. நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம இனிமேல் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கக்கூடாது. அந்த ஃப்ராடு காரியை துரத்தி அடிச்சுட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள பத்திரமா சேஃப்டி பண்ணணும். ஏன்னா பணத்துக்காக அதை அவங்களோட சுயநலத்துக்காக யாரோட உயிரை எடுக்கிறதுனா கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவ தான் இந்த மயிலும் மயிலோட குடும்பமும். சி இப்படி ஒரு குடும்பத்தில் போயிட்டு நம்ம சிக்கிக்கிட்டு இப்படி நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரி கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே கரெக்டாக வரவும் இப்போது எல்லா வேலையுமே முடிஞ்சிருது. ஈவினிங் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம மயில் நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, அதான் பழனி சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்க புதுசாக ஒரு மளிகை கடை ஓப்பன் பண்ணுறாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே பாக்கியம் இருந்துட்டு, என்னடி மயில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா இன்னைக்கு தான் எனக்கே இந்த விஷயம் தெரிய வந்தது. பழனி சித்தப்பா எப்படியும் தனியாக கடை வச்சு தனியாக போயிடுவாங்க. அப்புறம் இருக்கிறது நான், மாமா, அதுக்கப்புறம் சரவணன் மாமா, அதுக்கப்புறம் அப்பா, நாங்கள் மட்டும்தான் அந்த கடையில் இருக்கோம். இனிமேல் அந்த கடை சரவணன் மாமாவுக்கு தான் வந்து சேரும். ஆனால் சரவணன் மாமா என்னை ஒரு மாதிரி கோவமாகவே பார்க்குறாங்க. ஒரு ஒரு வார்த்தை கூட நல்லபடியாக பாசமாக பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்குமே என் மேலே இருக்கிற கோவமே குறையலம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ பாட்டுக்கு 1008 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. ஆனால் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நான் எவ்வளோ பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமாவுக்கு
இப்போது என் வயசுமே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டவுட் வந்துருச்சுமா. ஏற்கனவே படிப்பு விஷயம், இப்போது இந்த வயசு விஷயம் தெரிய போகுது. இன்னும் இருக்கிறது பாக்கி நகை விஷயம் மட்டும்தான். இப்படி அம்புட்டு விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அம்புட்டுதாம்மா என் சோழி. என்னை அடித்து வெளியே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லவும், ஏ மயிலு, இங்கே பாருடி, அப்படி பேச்சுக்கு கூட சொல்லாத. நீ எம்புட்டு பிரச்சனை வந்தாலுமே நீ அந்த வீட்டில் இருந்து தாண்டி சமாளிக்கணும். இங்கே பாரு, சுடரோட வாழ்க்கை நீ எப்போவுமே நினச்சி பார்க்கணும். சுடரோட வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தா மட்டும்தாண்டி அவள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உன் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். எம்புட்டு பிரச்சனை வந்தாலும் நீ அந்த இடத்த விட்டு நகராதடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ போமா, நீ சொல்கிற, நான் இந்த வீட்டில் தண்ணியில் தவிக்கிற மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம சரவணனும் உள்ளே வர பார்க்குறாங்க. அப்போது நம்ம மயில் வந்து பாக்கியத்து கூட பேசுகிறத கேட்டுக்கிறாங்க. சரி, என்ன பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மயிலோட அம்மா இருந்துட்டு, ஏய் அந்த நகையெல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்க, கருத்துது போயிருக்கா பாரு, கருத்து போயிருந்தா நம்ம அந்த நகையெல்லாம் மாற்றிட்டு புதுசாக பாலிஷ் போட்டுட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாக்கியம். மயில் இருந்துட்டு, சரிம்மா இருமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுட்டு நகையை எடுத்து பார்க்குறாங்க. அம்மா, ஒரு 2-3 நகை மட்டும் கருத்து போயிருக்குமா. நீங்கள் போட்டது 80 பவுன் சொல்லி பீத்திக்கிட்டு அம்புட்டு நகையும் போட்டீங்க. இப்போது நான் தானே தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணன் பயங்கர அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நகையா, என்ன கருத்து போயிருக்கு அது இதுன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நகையும் கவரிங்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ மயில் இருந்துட்டு, அம்மா கருத்து போயிருக்குமா, இதை எப்போம்மா நம்ம பாலிஷ் போட்டுட்டு வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, ஏய் கவலைப்படாதடி, நான் பார்த்துக்கிறேன். என்னைக்காவது நீ நம்ம வீட்டுக்கு வந்த அப்படின்னா அந்த நகையையும் கொண்டு வா, நம்ம 2 பேருமா போயிட்டு கடையில் பாலிஷ் போட்டுட்டு வந்துடுவோம், சரியா? அம்மா, இதெல்லாம் தேவையாம்மா? 8 பவுன் தான் தங்க நகையே, மற்றது எல்லாமே கவரிங்கு. இந்த பெருமை பீத்திக்கிறது எதுக்குமா? உண்மையை சொல்லி நீ கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம். நான் எம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 80 பவுனுன்னு சொல்லிட்டு அது மொத்தமே கவரிங்கு, 8 பவுன் மட்டும்தான் கோல்டே. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயமெல்லாம் அத்தைக்கோ இல்லை மாமாவுக்கோ இல்லை வீட்டில் உள்ள யாருக்காவது தெரிஞ்சாலுமே ரொம்பவே கஷ்டம் தானே. அம்மா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயமாகவே இருக்குமா. இப்போ சரவணன் மாமாவுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே என் மேலே டவுட் வந்துருச்சுமா. ஒரு மாதிரி சந்தேக பார்வையாகவே பார்க்குறாங்க. நான் போயிட்டு நல்ல விதமாக பேசினாலுமே என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்கம்மா. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ வேண்டிய வயசில் இப்படி நான் அவர் கூட ஒன்று சேர்ந்து பேசாமல் சிரித்து பேசிக்காமல் இப்படி யாரோன்ற மாதிரி ஒரே பெட்ரூமில் தனித்தனியாக படுத்துக்கிட்டு இருக்கோமா. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா. அந்த ராஜி பாரு, ராஜியும் கதிரும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பார்த்தீங்களா இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் செந்திலும் மீனாவும் கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மீனா இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லலைனாலுமே செந்திலே அவளை தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள அம்புட்டு பேரும் சந்தோஷமாக தான்மா இருக்காங்க. நான் மட்டும்தான் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பொய்யெல்லாம் எப்போ வெளியே வந்துடும்னு சொல்லிட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. இந்த விஷயமெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்குமோ கடவுளே, நினச்சி பார்க்கவே அப்படின்னு நெஞ்செல்லாம் பதறுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாக்கி இருந்துட்டு, ஹே மயிலு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி, இதெல்லாம் ரொம்ப நாள் விஷயம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி கூட 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் தெரிஞ்சாலுமே அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. நீ கவலைப்படாத மயிலு. சரி மயிலு, அதான் அந்த பழனியுமே ஏதோ புதுசாக தொழில் தொடங்குறதா சொல்லிட்டேன். அந்த மளிகை கடையை எப்படியாவது உன் பேருக்கு மாற்றி எழுதுடி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதை பற்றி தான் மாமா கிட்ட நான் பேசினேன். ஆனால் என்னை கண்ட மேனிக்கு திட்டி விட்டுட்டாகம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மயிலு, அதெல்லாம் பக்குவமாக உன் புருஷன்கிட்ட நீ தாண்டி எடுத்து சொல்லணும். அது இதுன்னு சொல்லி உன் புருஷன் மனசை கலைக்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆட போம்மா, நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் நான் எப்படிம்மா பேசுறது? என்னை பார்த்தாவே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. எப்படா என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லவும், உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, சூப்பர் டி சூப்பர், ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க என்கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டேயும். உன் ஆத்தாலும் நீயும் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே நான் என் காது கொடுத்து கேட்டுட்டேன்டி. இம்புட்டு பெரிய ஃப்ராடாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. படிப்பு விஷயத்தில் மட்டும்தான் பொய் சொல்லியிருக்கேன்னு நினச்சேன். ஆனால்
வயசு விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்க, நகை விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை விஷயத்துலையும் என்னை ஏமாத்திட்டீங்க. இப்படி வாயை திறந்தாலே பொய்யா சொல்லியிருக்கீங்களேடி. உனக்கு தான் அறிவில்லை, உன் அம்மாவுக்கும் அறிவில்லையா? அப்போது குடும்பமாக சேர்ந்து தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி உன்னை வந்து எங்கள் குடும்பத்தில் தள்ளி விட்டுட்டாங்க. ஒன்றுத்துக்குமே உதவாத இருக்கிற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தாண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எம்புட்டு பொய் அப்பாப்பாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் தலையை பிச்சுக்கிறாங்க. உடனே மயிலுக்கு படபடன்னு இருக்குது. உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பாக்கியத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்போது எல்லா உண்மையுமே மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு. சரி விடு, என்னைக்கா இருந்தாலும் தெரிய போகிறது தானே, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து அதை வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. இப்போது மயில் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. மாமா அது வந்து மாமா என்ன மாமா நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி இப்போவும் புதுசாக ஏதாச்சும் நாடகம் போடலான்னு நினைக்கிறியா? நீ என்னெல்லாம் பேசணும் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன்டி. நீ சொன்ன பொய் எல்லாமே இப்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உனக்கு நான் இப்போவே டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நம்ம மயில் இருந்துட்டு நம்ம சரவணனோட காலில் விழுந்து, மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொன்ன பொய் எல்லாமே உங்களுக்கு அம்புட்டும் தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு துரத்திடாதீங்க மாமா. நீங்கள் தான் மாமா எனக்கு எல்லாமே. நீங்கள் மட்டும் இந்த வீட்டை விட்டு என்னை துரத்திட்டீங்க அப்படின்னா நான் செத்துருவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் செத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லாயருக்கு நம்ம சரவணன் வந்து கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் எனக்கும் என் பொஞ்சாதிக்கும் செட் ஆகலை. நான் எங்கள் 2 பேருக்குமே மியூச்சுவலாகவே டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேருக்குமே சம்மதம் அப்படின்னா சீக்கிரமாகவே கோர்ட்டில் டிவோர்ஸ் வாங்கிடலாம். அதுக்கான டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் கொடுக்கணும். சரிங்க சார், அதை இப்போவே ரெடி பண்ணி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே மயில் பயங்கரமாக ஓன்னு அழுதுகிட்டே வெளியே ஓடி போகிறாங்க. இங்கே சரவணன் இருந்துட்டு நினைக்கிறாங்க, ஏய் நீ எம்பிட்டுதெல்லாம் அழுது சீன் போட்டாலையும் என் அம்மாவையும் என் அப்பாவையும் ஏமாத்தினாலும் உன்னை நான் அதாவது சும்மா விட மாட்டேன்டி. கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி நம்ம சரவணனுமே வெளியே வராங்க. உடனே மயில் எல்லாருமே அழுது ஊரை கூட்டுறாங்க. அத்தை மாமா இங்கே ஓடி வாங்க மாமா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம பாண்டியனும் கோமதி அரசி எல்லாருமே வராங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏம்மா எதுக்குமா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. மாமா உங்கள் பையன் என்னெல்லாம் வேலை பார்த்துருக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட ஆரம்பிக்கவும் உடனே சரவணன் இருந்துட்டு, சரி நீ எம்பிட்டு போய் சொல்கிறே சொல்லுடி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மாமா, நான் அப்போவே சொன்ன உங்ககிட்ட என்னை கொண்டு போயிட்டு என் அம்மா வீட்டில் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யாருமே கேட்கல. இப்போது பார்த்தீங்களா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பாண்டியன் நம்ம கோமதின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா என்னடா உனக்கு மூளை இது குழம்பி போச்சாடா? என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியம் இது முத்தி போச்சா என்ன? அடிக்கடிக்கு மயில் கூட நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. கட்டின பொண்டாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் புருஷனுக்கு இருக்குடா. நீ என்னடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அவள் பாவமாப்பா, அவள் எம்புட்டு பெரிய தில்லாலங்கடின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன்ப்பா உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு உடனே கோமதி இருந்துட்டு, டே சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு வரவிடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறோம். டேய் வாயை மூடுடா, ஒரு பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, அடிக்கடிக்கு சண்டை போட்டு அடிக்கிறதுமா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்கிறதுமா இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்னடா அர்த்தம்? இந்த வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஒருத்தந்தான் சரியாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் எல்லாரை விட நீ பெரிய கேடி ஆட்டுங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கேடி வேலை யார் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் இருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலோட ஆதார் கார்டை கொண்டு போயிட்டு நம்ம கோமதிக்கிட்டேயும் பாண்டியன்கிட்டையும் காட்டுவோம். அந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துட்டு இங்கே நம்ம பாண்டியனும் கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மயிலுக்கு 30 வயசு ஆகுதா, 30 வயசு முடிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. மயில் இனிமேல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம என்ன பேசினாலும் இங்கே வேலைக்கே ஆக போகிறதில்ல, இனிமேல் நம்ம இந்த வீட்லேயும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா என்னடா மயிலுக்கு 30 வயசு முடிய போகுதுன்னு போட்டிருக்கு டேட்டை பார்த்தா அப்படின்னு சொல்லவும். ஆமாம்மா அவங்க வீட்டில் என்ன சொன்னாங்க, என்னை விட 2 வயசு குறைவுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் என்னை விட 2-2.5 வயசு அவளுக்கு அதிகமா. அது மட்டும் இல்லை, அவள் 12ஆம் கிளாஸ் தான்மா முடிச்சிருக்கா, அவள் எம்ஏலாம் முடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லைம்மா இன்னொரு விஷயமும் இருக்குது,
அவள் போட்டுட்டு வந்தா பாரு 80 பவுன் நகை, அதில் 8 பவுன் மட்டும்தாம்மா தங்கம், மற்றதெல்லாம் கவரிங்மா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சரவணா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இதுக்கே இம்புட்டு அதிர்ச்சியாக இருக்கே, இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு நம்மக்கிட்ட சொன்னாலம்மா, அதுவும் பொய். டாக்டர் கிட்ட போனதுமே அவளோட பொய் அங்கெல்லாம் வேலை செய்யாதுமா, அங்கே டாக்டர் உண்மையை சொல்லிட்டாங்கல்ல இவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சரவணன் ஒவ்வொன்றா எடுத்து விடவும் இங்கே பாண்டியன், கோமதி, வீட்டில் உள்ள எல்லாருமே அப்படி அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி வாய் மேலே கையை வச்சுக்கிறாங்க. என்னடா சரவணா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு தலையே கிருகிருன்னு சுற்றுதுடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, என்ன பண்ணுறது, இந்த படிப்பு விஷயமெல்லாம் எனக்கு எப்போவோ தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் சொல்லி இவங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் இவளோட பொய் அதிகமாக இருக்குமா. இவள் வாயை திறந்தாலே பொய். இவ கூட இனிமேல் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் வக்கீலை வர சொல்லியிருக்கேன். அவர் டிவோர்ஸ் நோட்டீஸோடு வருவார். இவ கையில் நான் கொடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப போகிறேம்மா அப்படின்னு சொல்லவும். டேய் சரவணா அவசரப்படாதடா. அம்மா இதில் அவசரப்படத்துக்கு ஒன்றுமே இல்லை. நான் இதை யோசித்து நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன். இவன் நம்ம வீட்டில் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே நல்லது இல்லைம்மா. முக்கியமாக என் வாழ்க்கைக்கு நல்லதில்லை, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நல்லது கிடையாது. இவங்க குடும்பமாக சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இப்படி இறங்கியிருக்காங்க. என் வாழ்க்கையவே நான் மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும், பாண்டியனும் கோமதியும் மயில் விஷயத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.